வாமா ஜோதிகா, ஐயா பேருக்கு ஒரு சீட் எடுத்து போடு. யோ, என்ன இது? எல்லா சீட் எடுத்து போட்டுடுச்சு. என் சீட் எங்கயா? உங்க சீட் இல்லைங்க. இது நான் என்ன எம்எல்ஏ சீட் எம்பி சீட்டை கேட்டேன். சாதாரண கிளி சீட் தானே, அது இல்லங்கறியா? உங்க சீட்டு கிளிய போகுதுன்னு கிளி சொல்லுது. என் சீட்டு கிளிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிச்சா? ஏப்பா, என்ன ஒரு பேய் கொல்ல போதா, அதுல தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும். பத்தினி பொண்ணா? பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம், பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும். டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா? அட அது இல்லீங்க, நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்க தான் பத்தினி. பச்சை வாழை மரத்தை பெட்ரோல்லாம் பத்த வச்சா அவதான் பத்தினியா? ஓகே. என்னையா இதுலயும் பாம்பு வச்சிருக்கு? மூடியா. பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவிக்கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான். பத்தினி நானா எக்ஸிபிஷன்ல தேடுறது? ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி. அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க. பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பத்தினி தானே? ஏயா, இவ்ளோ பெரிய பொட்டு வச்சிருக்கேன், என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? இதை என்ன கட்டிட்டவனும் கேட்டதில்ல, நீ கேக்குற போறம்போக்கு. நான் புறம்போக்கா? கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே ஜண்டே ரெண்டு அப்படி போடு. என் பக்கத்தில இந்த கதைய நான் எங்க சொல்றேன், இந்த கதைய போதும் போதும் போதும். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி களைச்சு போயிட்டீங்க. அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன். நானே வருவேன் இங்கும் அங்கும். மனிஷா கோயிராலா, அப்பாஜி அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும், உள்ள வாமா. தோ ஹாஜி. ஐயோ ஐயோ, என்னடா இது? காலே இல்லாம வாளி நிக்குது. அப்பாஜி கூப்பிட்டீங்களா? அப்பாஜி. ஆமா மனிஷா கோயிராலா, தம்பிங்க ரெண்டு பேரும் ஆடி களைச்சு போயிட்டானுங்க. அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுமா. கஞ்சி தானே, 5 நிமிஷத்துல காய்ச்சி கொண்டு வரேன். दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम दना ये दीदी तेरा देवर दीवाना, हरे राम राम दीदी तेरा देवर दीवाना. என்னடா இது? கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க, இவன் மரத்தை பிடின்னு போறா. வாழை மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா? நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தால் இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறியட்டும். இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே. பக்கெட் பாதியில நிக்குது, பச்சை மரம் பத்திக்கிட்டே எரியுது. இவதான் நான் நினைச்ச பத்தினி 2000. என்ன இது? ஒதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்கறா. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே. நாம அந்த ஆவிகிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதான் ஒரே வழி. ஸ்ட்ரைட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா. நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம். சாப்பிடலாமே. ஈஸ்வர், என்னடாச்சு? நெருப்புமா, தட்டுல நெருப்பு போட்டு சாப்பிட சொல்றா. ஏண்டா, என் மருமக ஆவி பறக்க இட்லி வச்சிருக்கா, அத போய் நெருப்புங்கிறியே? அதானே, இங்க நெருப்பு சுடல, நினைப்பு தான் சுடுது. கொஞ்ச நாளாவே அவன் இப்படிதாமா இருக்கா. நீதாமா அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும். ஒரு வழி பண்ணதானே வந்திருக்கேன். சாப்பிடலாமே.
பொறை ஏறிடுச்சா? தட்டி விடுறேன். எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். சவுண்ட் ஸ்லீப்பிங்கிறாங்களே, அது இதான் போல இருக்கு. எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம். சாரி டியர், வேற வழி இல்லை. மாங்கல்யம் தந்துனானே மன ஜீவன ஹேத்துனா சண்டே மார்தம் கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேலத்தை தவுல வாசிக்கணானா முதுகுல வாசிக்கிறீங்களாடா? என்னம்மா இது? அவன் அடிச்சா நீ சவுண்ட் கொடுக்குற. கழுத்துல கயிறு தொங்குதே. அது சாதாரண கயிறு இல்லம்மா, நானே கட்டின தாலி கயிறு. செல்ஃப் சர்வீஸ். ஐயே, என்னடா இது? திருட்டுத்தனமா தாலி கட்டின எல்லா பொண்ணு மாதிரி அழுவான்னு பார்த்தா இவள் ஆட்டிச்சிட்ட பணம் வந்த மாதிரி சிரிக்கிறா. எங்க குடும்பத்துல திருட்டுத்தனம்னாலே ரொம்ப ராசி. நல்ல சரி குடும்பம் சரி தாயப்பா. சரி 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 நம்ம கல்யாணம் தான் ரகசியமா நடந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்யாவது ஊரை கூட்டி நடத்திடுவோமா? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏண்டா எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் நான் டிவி சீரியலடா? போங்கடா போங்க. என் கற்பு கரசியே, அத்தான். என் கலியுக கண்ணி, போலாம். ஓ, போலாமே. எனக்கு மாதாஜி, பிதாஜி, குருஜி இவங்களை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி. நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான். ஓ நோ, அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? பால் சாப்பிடணும், பழம் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு வேணாமா. எனக்கு வேணுமே. நீ வேணா போய் சாப்பிடு. போயா போயா, நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன். எப்படி? இப்படி. என்னடி இது? நாக்கா ஸ்ட்ராவா இங்க இருந்தே உரியற? நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வருஷமாவா? நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும். ஐயோ, நீ இறந்துட்டியா? என்னடி சொல்ற? உங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் கூட்டு குடும்பம், ஒண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டோம். இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேயா பொண்டாட்டியா வந்துட்டாளே. அம்மா, பேயம்மா, தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டம்மா. நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறேம்மா. ஏண்டா வருவ, தாலி கட்டுவ, துபாய்க்கு போயிடுவியா? மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து, இல்ல பந்தாடிடுவேன் மாவனே. இனிமே ஒழுங்கா இருப்பியா? உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பம்மா. அந்த குருவிக்காரன் குட்டிச்சாத்த மாதிரி உட்காந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு தூக்கி போட்டு வரைய போடு. தலை வேற முண்டை வேற ஆக்கிறான். டேய், முண்டை மட்டும் இருக்கு, தலையை காணோம். உண்டா தலை இங்க இருக்குடா. கண்ணு தானே டிவி பாக்குது, அதான் முண்டத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். எப்படி? உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. இந்த பிசாசு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது சொத்தெல்லாம் வித்துட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிட வேண்டியதான். எஸ்கேப் ஆயிடுறா ஈஸ்வர், எஸ்கேப் ஆயிடு. என்னடா புது பொண்டாட்டி அங்க விட்டுட்டு தனியா நின்னு யோசிச்சிட்டு இருக்க? யோசிக்க வச்சிட்டியே, அது சரி. கல்யாணம் ஆனவன சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ஓ, எழுதியாச்சு. ஏன் அவசரப்படுறீங்க? அத்தை சொன்ன மாதிரியே எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சாங்களா? நீ சொல்லவே இல்லையே. எங்க பத்திரம் எங்க? பத்திரம் பத்திரமா பொட்டியில இருக்கு, சாவி என் கையில. சொத்து என் கையில, சாவி கொத்து உன் கையிலயா? அது கூட வெயிட், அத்தை சொத்தை எழுதி வச்சது உங்க பேர்ல இல்ல, என் பேர்ல. ஆமாப்பா,
என் மருமக பேர்ல இருந்தா தானே சொத்து நிலைக்கும் அதுக்கு தான். சொல்லாத சொல்லாத. யார கேட்டு சொத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வச்சேன்? என்னங்க இது? நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்கு எது எது எப்பப்ப வேணும்னு கேளுங்க. அது அப்பப்ப கொடுத்துருவேன் கரெக்டான நேரத்துல. அப்புறம் என்னடா? ஒண்ணும் இல்ல. இப்போ என் கை செலவுக்கு 50,000 ரூபாய் வேணும், தரியா? கை செலவுக்கு 50,000 ரூபாவா? என்னத்த ஆசைப்பட்டு கேக்குறாரு, கொடுத்துட வேண்டியதானே. என்னங்க உள்ள வாங்க, கொடுத்துடுறேன்.